அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பழக்காய் யூஸ் பண்ணி கிரேவி பண்ணுறதான். அதுவும் குக்கரில் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த கிரேவியை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணீர், அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பழக்காய் கருக்காமல் இருக்கும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு முனையை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. பாலில் வடைஞ்சதுக்கப்புறமா இதே மாதிரி பீஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற தேவையில்லாத அந்த ஸ்கின் பகுதியை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷன் நமக்கு தேவைப்படாது. ஸோ சென்டர் போர்ஷனையும் சைட்லையும் கட் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்க அந்த போர்ஷனை மட்டுமே நம்ம கட் பண்ணி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற தண்ணியில் போட்டுருங்க. பாருங்கள், இதே மாதிரி தண்டு பகுதி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ சைட்ஸ் தண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு காயை க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். பாருங்கள், வெள்ளையாக இருக்கும். எப்பயும் பழக்காய் கட் பண்ணும்போது கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பிசு போட்டாது, கரையும் படியாது கையில். இப்போ பழக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், அது கூட 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 4-5 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ குக்கரில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட பட்டை, லவங்கம், கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1/2 கப் அளவுக்கு சாப் பண்ண ஆனியனை சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிடுங்க, பச்சை வடை போகிற அளவுக்கு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் கிரேவி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மசாலாவை 1 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வதக்குங்க. வதக்கியாச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பழக்காயை போட்டுடலாம். பழக்காயை சைவ மட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் மட்டன் மாதிரி இருக்கும். இப்போது ஒரு 2 நிமிஷம் மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டுருங்க. இப்போ சூப்பரான பழக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணேன். 1/2 கப் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு செமி கிரேவியாக கிடைக்கும். நல்லா வெந்துருச்சு கூட. ஃபைனலாக இது கூட கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ணுங்கள். இதில் அதிகப்படியான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.